மாஸ்டர், நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க மாஸ்டர். இப்போது டாக்டர்ஸ்லாம் வந்து டாக்டர் மாஸ்டர், குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, மாட்டுப்பால்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்லங்க மாஸ்டர். அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரிலங்க மாஸ்டர். கேட்டால் வந்து நாங்கள் வந்து இந்த யோகா கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு பாப்பா வயிற்றில் இருக்கும்போது போயிருந்தேங்க மாஸ்டர். அப்போ அவங்க வந்துட்டு என்னென்னாங்கன்னா, தாய்ப்பால் தான் கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா மில்க் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா 2 நியூட்ரிஷன் தான் இல்லை, மீதி எல்லாமே இருக்குதுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாஸ்டர். மாட்டுப்பால் வந்து கொடுக்கக்கூடாதாங்க மாஸ்டர், அந்த மாதிரி சொன்னாங்க. அமெரிக்கா இதில் ரிசர்ச் பண்ணதில் வந்துட்டு ஏதோ மாட்டுப்பாலில் வந்துட்டு ஏதோ பாக்டீரியா இருக்குது, அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சேராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாஸ்டர். அமெரிக்காவில் தான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இங்கே நம்ம இந்தியாவோட மாட்டு இதுலையா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க மாஸ்டர். அதனால் எல்லாம் ஏன் கொடுக்கக்கூடாது என்னன்னு தெரிலங்க மாஸ்டர். அதான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னே நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக வந்து தாய்ப்பால் தான் பெஸ்ட்டு. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு. ஒரு குழந்த பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் உடம்புல என்னென்ன இருக்குமோ எல்லாம் கரெக்டாக வச்சு தான் ஆண்டவன் கொடுப்பான். அதனால தான் குழந்தைங்களுக்கு மட்டும் தடுப்பூசி போடுவாங்க. ஒரு அம்மா எல்லாம் போடுறாங்கன்னா குழந்தைக்கு தான் ஊசி போடுவாங்க, பெரியவங்களுக்கு போட மாட்டாங்க. குழந்தைக்கு போகிறத விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போட்டு செத்து போயிடுவாங்க, அம்மா அப்பா செத்து போயிடுவாங்க. ஆனால் குழந்தை சாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நியூட்ரிஷனும் கரெக்டாக இருக்கும் ஒரு குழந்தையோட உடம்புல. அப்போ வந்து அம்மைங்கிறது 100 அம்மை கிருமிகள் சேர்ந்தது. அது 100 அம்மை வைரஸ் தூக்கி உடம்புக்குள்ள போட்டு விடுவாங்க. அப்போ அதை ஏற்று போராடி ஜெயிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டியை வந்து அந்த இது வந்து உடம்பு தயார் பண்ணி வச்சுக்கும். அந்த அளவுக்கு வந்து தகுதியானது வந்து இந்த அம்மை ஊசி. அப்போ அதுக்கு இணையான ஒரு உணவு என்னென்னு கேட்டிங்கன்னா தாய்ப்பால் தான். தாய்ப்பால் வந்து அவ்வளோ நியூட்ரிஷனும் பெற்றிருக்குது. பட் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? பால் இல்லாமல் போகிறவங்களாம் இருக்காங்க. காலங்காலமாக நம்ம நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். பால் இல்லாமல் போகிறவங்க நாட்டு பசுமாட்டு பால் கொடுப்பாங்க. தாய்ப்பாலுக்கு இணையானது நாட்டு பசுமாட்டு பால். அமெரிக்கா ராணுவத்து மேயர் இது வரைக்கும் அவன் எதை உருப்படி கண்டுபிடிச்சிருக்கிறான்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு நம்ம முட்டாள அவன் ஏதாவது ஒரு நோயை பிறக்கணும்னா அவன் ஜெர்சி பசு பால் குடித்தா நல்லதுன்றான். காலங்காலமாக 10,000 ஆண்டு காலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து புதுசாக சொல்லி கண்டுபிடிச்சானா? இப்படி கண்டுபிடிச்சி நோய் இல்லாமல் பண்ணிட்டானா? மருத்துவமனையே இல்லாமல் இருந்தது, ஆஸ்பத்திரியே இல்லாமல் இருந்தது நம்ம நாட்டில். எத்தனை இப்போ ஆஸ்பத்திரி வந்தனால எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டானா? அதனால் காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. தாய்ப்பால் பெஸ்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் நாட்டு மாட்டுப்பால் பெஸ்ட், அதுதான் பெட்டர். ஒரு கட்டத்தில் ஆட்டுப்பால் கூட கொடுத்துருக்காங்க இல்லாத பட்சத்தில். அனிமல் செத்து போயிடு, புலி செத்து போயிடுது, புலிக்குட்டிக்கு வந்து ஆட்டுப்பால் கொடுக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா ஜூலிலாம்? அதுக்கு ஒரு சில பால் ஊட்டுறதில் இருக்குது. பூனை செத்து போயிடும், பூனைக்குட்டிக்கு நாய் பால் கொடுக்குது. அது என்ன செத்த போய் வளரலையா? வரலையா? மனசு இருந்தால் போதும். குழந்தைங்க போய் மாட்டோட மடியிலேயே வாயை வச்சு குடிக்கிற குழந்தைங்களாம் இருக்குது. அம்மா செத்து போய்ட்டு என்ன பண்ணுறது? எத்தனையோ எல்லா ஜீவனுக்கும் அம்மா இருக்குது. அடுத்த ஒரு ஜீவன் பாலை கொடுத்து காப்பாற்றுதே. மனுஷன் மட்டும்தான் பால் கொடுத்தா அழகு கெட்டு போயிடுன்னு சொல்லி பெற்ற குழந்தைக்கு வந்து பால் கொடுக்காம புட்டி குழம்பும் பாக்கெட் பால் வாங்கி கொடுத்து கொடுப்போம். மற்ற எல்லா ஜீவராசியும் தாயாக இருக்கும்போது எந்த குட்டிக்கு வேணாலும் பால் கொடுக்கும். அதனால் அவன் அதை சொல்கிறான், இவன் அதை சொல்கிறாங்களா? ஆனால் நம்ம பாட்டம் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு தெரியாதா? தாய்ப்பால் பெஸ்ட்டு, தாய்ப்பாலில் நாட்டு பசு மாட்டுப்பால் பெஸ்ட்டு. அதை விட்டு ஏ கிரேடு பி கிரேடுன்னு சொல்லி அவன் ஏதாவது விஷத்தை கலக்கி புட்டி அடித்து அவன் அவங்க வளர ஜெர்சி பஸ்ஸோட பால் போடுறவங்க விற்பனை பண்ணுறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். டெய்லி ஒரு ஆப்பிள் இந்த ஒரு இதை பழமொழி போட்டு ஆப்பிள் ஊற்றான அந்த கணக்காகி போயிடும். அதை பெருசாக நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. தாய்ப்பால் அதுக்கு ஈவனானது நாட்டு பசு மாட்டுப்பால். தேங்க்யூ மாஸ்டர். நானும் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேங்க மாஸ்டர். போன மாதம் வந்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சுங்க மாஸ்டர், ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் இல்லைங்க மாஸ்டர். போயிட்டு ஒரு குளுக்கோஸ் பேராசிட்டமால் எதுவும் இருக்குனாங்க மாஸ்டர். ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒழுங்காக பால் குடிக்கலைங்க மாஸ்டர். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். ஏன்னே தெரிலங்க மாஸ்டர். மருந்து பாலுங்கிறதுனால அவனுக்கு பிடிக்கல போல இருக்குங்க மாஸ்டர். என்கிட்ட பால் இருக்குன்னு தெரியுது, ஆனால் வந்துட்டு அவன் குடிக்கலை.
அது மட்டும்தாங்க மாஸ்டர் இருந்துச்சு. அதனால தான் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்த ஆரம்பிச்சாச்சுங்க மாஸ்டர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் 15 நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க மாஸ்டர். கொடுத்துட்ருக்கோங்க மாஸ்டர் அதிலிருந்து. நானும் வந்து உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறமேட்டு ஒரு வேளை இப்போ மாட்டு பால்லாம் ஆகாது, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுவீங்களோ என்னமோ, அதனால குழந்தைக்கு அப்புறம் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பயம். அது மாதிரி எல்லாம் தயக்கமாகவும் இருந்ததுங்க மாஸ்டர். அப்புறம் நானும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேங்க மாஸ்டர். என்னமோ அது அந்த அளவுக்கு அவனுக்கு பத்தலைங்க மாஸ்டர் தெரியுது. அப்படியே நம்ம தேவையில்லாமல் நம்ம பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து அவனோட ஆரோக்கியம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம், அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருந்ததுங்க மாஸ்டர். இப்போ ஓகேங்க மாஸ்டர். ஏன்னா குழந்தை குடிக்காது, சென்சிட்டிவ் தெரியும். பேராசிட்டமால்லாம் உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட மாத்திரை. இந்தியாவில் மட்டும் தான் அள்ளி விளாசும். ஒரு பொட்டிக்கடையில் போய் ஒரு வாழைப்பழங்கள் கிடைக்காது, ஆனால் பேராசிட்டமால் கிடைக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு தடை செய்யப்பட்ட மாத்திரை அது. அதெல்லாம் திருப்பி நம்ம சாகணும், நம்ம சாகக்கூடாது, நோயாளியாக அவனுக்கு அவுக்கணுன்ட்டு ஒரு இது இருக்குது. ஆனால் குழந்தைக்கு எல்லாம் தெரியும், அது வந்து சாப்பிடாது. ஒரு குரங்கு கொண்டு கூட நீ சாப்பிட்ற சிப்ஸ் பாக்கெட் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதில் ரெட் கலர் சிக்னல் கொடுத்து ஒரு பேட்ச் போட்டிருப்பான். கிரீன் கலர் பேட்ச், ரெட் கலர் பேட்ச் போட்டல ஒரு குரங்கு கூட இந்த அன்னைக்கு கூட வாட்ஸ்அப் குரங்கு மோந்து பார்த்து தூக்கி எஞ்சிட்டு போகுது. குரங்குக்கு தெரியும் அந்த சென்ஸு, ஆனால் மனுஷனுக்கு தெரியறதில்ல. பண்ணி பீத்திங்கிற மாதிரி எதை வேணாலும் திங்கிறான். குழந்தைக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் அதை சாப்பிட மாட்டேன்னு அழுகுது. அதே மாட்டுப்பாலை நீ வச்சு கூட அதனால சப்பி சாப்பிடும். அது வந்து அறிவு இல்லைனாலும் உணர்வு இருக்கும் குழந்தைக்கு. மனிதனுக்கு தான் உணர்வு, அறிவு எல்லாம். அந்த வளர்ந்த மனிதனுக்கு தான் உணர்வும் கிடையாது, அறிவும் கிடையாது, மண்ணும் கிடையாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவான். அதனால் குழந்தைக்கு இப்போது செட் ஆகாதுன்னு அதை எடுத்துக்காது உள்ள. நம்ம வலுக்கட்டாயம் பண்ணி அதை கொடுக்க தேவையில்லை. நாட்டு பசு மாட்டு பால் மாதிரி உலகத்தில் ஒரு சிறந்த இது கிடையாது, கொடுக்கலாம். என்ன புண்ணியம் செய்தேனோ